அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த 4ஆம் நாள் ஜெபத்தில் வந்திருக்கும் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் யாவரோடும் கூட இருந்து தொடர்ந்து நடத்துவதாக. அல்லேலூயா. ஆமென். கடந்த 3 நாட்களும் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுத்த இந்த 4வது நாட்களிலும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக இயேசுவின் நாமத்தில் நான் நன்றிதலையும் வாழ்த்துதலையும் கூறிக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த 4வது நாளின் ஸ்தோத்திரம் வார்த்தையை வாசித்து நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. திருப்பிக் கொள்ளலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தின் 16ஆம் அதிகாரத்தை நாம் யாவரும் திருப்பிக் கொள்ளலாம். யாத்திராகமம் 16 பக்கம் பழைய ஏற்பாடு 90. அதில் 20வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. நான் வாசிக்கிறேன். மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்து அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாடு 90வது பக்கம் யாத்திராகமம் 16 அதன் 20வது வசனம். மோசேயின் சொல் கேளாமல் சிலர் ம் 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 ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மகிழ்ச்சி நிறைந்த இந்த மாலை நேரத்துக்காக நன்றி. இந்த சுத்திகரிப்பின் 4வது நாளிலும் பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை எங்கள் மேல் நிழலிடும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், சபை உம்முடையது. உம்முடைய சபைக்கு உம்முடைய வார்த்தை வெளிப்பட அடியேனை விட்டு கொடுக்கிறேன்ப்பா. சிலுவையில் மறைத்து கொள்ளுங்க. மாமிசம் வெளிப்படாதபடி, சுயம் வெளிப்படாதபடி, என்னுடைய வார்த்தை ஒன்றும் வெளிப்படாதபடி முழுவதும் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை மாத்திரம் சபையோடு வெளிப்படட்டும். அது அவர்கள் இருதயத்திற்கு ஏற்றதாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, அல்லேலூயா, ஆமென். வாசிக்கலாம். யாத்ராகமம் 16 அதன் 20. மோசேயின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. மோசே கோபம் கொண்டான். அல்லேலூயா, ஆமென். இங்கு நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். என்ன சம்பவம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடையதான பசியின் நிமித்தம், எது நிமித்தம்? பசியின் நிமித்தம் மோசேயை நோக்கி கேட்கிறாங்க. மோசேயே, எங்களுக்கு ஆகாரம் ஒன்றும் இல்லையா? எங்களை அழைத்து வந்தீரே, எங்களுக்கு ஆகாரம் ஒன்றும் இல்லையா? நாங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணுகிறோமே, எங்களுக்கு ஆகாரம் ஒன்றும் இல்லையான்னு சொல்லி ஆகாரத்துக்காக அவர்கள் மோசையோடு வாக்குவாதம் செய்வது நாம் நன்றாக அந்த அதிகாரத்தில் வாசிக்க நமக்கு கர்த்தர் உதவி செய்யணும். அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வீட்டில் போய் வாசிங்க. அங்கு மோசையோடு வாக்குவாதம் செய்வது நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மனிதன் தன் வாழ்க்கை முழுவதும் உழைக்க காரணம் என்ன? நல்ல உணவு சாப்பிடும்படி. உணவு சாப்பிடாம யாரும் வேலைக்கு போறதில்ல, வேலைக்கு போற யாரும் உணவு சாப்பிடாம இல்ல. அப்ப நல்ல வேலை, நல்ல வருமானங்கள் எதற்காக? நல்ல உணவுகள் சாப்பிடுவதற்கு, நல்ல உணவுப் பொருட்களை வாங்கி நாம் பயன்படுத்துவதற்காகவே இன்றைக்கு இருக்கிறது. இந்த அரஜான் வயிற்றுக்காக இன்றைக்கு நாம் எல்லோரும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களும், நாங்கள் ஓடுகிறோம், எங்கள் வயிற்றுக்கு ஏற்ற உணவு எங்களுக்கு கிடைக்கல. எதற்கு ஏற்ற உணவு கிடைக்கல? எங்க வயிற்றுக்கு ஏற்ற உணவு எங்களுக்கு கிடைக்கல. ஒரு நல்ல உணவு எங்களுக்கு கிடைக்கல. ஒரு நல்ல ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கல. எங்கள் சரீரத்தை பலப்படுத்தும்படியான எங்களுக்கு போஜனம் என்ன பண்ணல, கிடைக்கலன்னு சொல்லி மோசையோடு அவர்கள் விதண்டாவாதம் செய்வது நமக்கு தெரியும். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை என்னவென்னு சொல்லிட்டு நான் மீண்டும் செய்திக்குள்ள போகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க இந்த 4ஆம் நாள் சுத்திகரிப்பு ஜெபத்தில் நாம் தியானிக்கிற வார்த்தை என்னவென்றால், எதிர்த்து நின்று ஆசீர்வாதத்தை வீணாக்காதீர்கள். எதிர்த்து நின்று ஆசீர்வாதத்தை வீணாக்காதீர்கள். இங்கு ஸ்தோத்திரம், மோசே கிட்ட அவங்க கேட்கிறது என்ன? எங்கள் சரீரம் பலனடைய வேண்டும்.
இன்றைக்கு நம் தேவ சமூகத்துல ஆண்டே நான் பலனடைய வேண்டும், என் ஆத்துமா பலனடைய வேண்டும், என் குடும்பம் பலனடைய வேண்டும் என்று சொல்லி பலனடைவதற்கு ஏதுவான சகல காரியத்தையும் சகல விஷயத்தையும் நம் தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படி கேட்கிற விஷயத்தை, கேட்கிற ஆசீர்வாதத்தை நாம் வீணடித்தால் அதை பெற்றுக்கொண்டதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? உண்மைதானே? நம் தேவ சமூகத்தில் இரவும் பகலுமா கெஞ்சுகிறோம், கேட்கிறோம், உபவாசிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி கேட்டு பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை வீணாக்குவது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான செயல், எவ்வளவு பெரிய ஒரு மோசமான செயல். அப்படிப்பட்ட ஒரு மோசமான செயலை தான் இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? தாங்கள் பலனடைய வேண்டும் என்று கேட்ட உணவை அவர்கள் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி வீணடித்துக் கொண்டிருக்கிறார்களா? அங்கு மோசே, தேவன் மோசையோடு சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை அழகா சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நீ உனக்கு வனாந்திரத்துல மண்ணா என்ன பண்ணும்? விழும். அந்த மண்ணா எப்படி இருக்குன்னா, ஒரு கொத்தமல்லி விலைக்கு ஏத்தது போல இருக்கும். அது அந்த சூரியன் உதிக்கும் பொழுது அந்த வனாந்திரம் முழுவதும் பனி பெய்ந்தது போல அவ்வளவு ஒரு வெண்மையான ஒரு உணவை நான் என்ன பண்றேன், உனக்கு கொடுக்கிறேன். நீ கேட்டுட்ட, நீ வாயை திறந்து கேட்டுட்ட, கேட்டதுனால உனக்கு உயர்தரமான உணவை என்ன பண்றேன் இப்ப நான் கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த உயர்தரமான மன்னா எண்ணக்கூடியதான அந்த உணவை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். கொடுக்கும் பொழுது ஒரு வார்த்தையை தெளிவா சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, 6 நாளைக்கும் நீ பொறுக்கணும். எப்படி பொறுக்கணும்? ஒரு நாளைக்கு வேண்டியதை நீ உனக்கு பொறுக்கிக் கொள்ளணும். உன் குடும்பத்தில் 5 பேரோ 10 பேரோ 15 பேரோ எத்தனை பேர் வேணா இருக்கட்டும், உன் குடும்பத்துக்கு ஏற்ற மன்னாவை அன்றைய பொழுது நீ அதிகாலம் எழுந்து போய் என்ன பண்ணணும், சேர்த்து கொண்டு உன்னுடைய வீட்டுக்கு வந்து அதை அரைத்து அதை மாவாக்கி அதை அப்பம் சுட்டு நீ என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். 6 நாளும் பொறுக்கணும். ஆனா ஒரு நாளும் அந்த சேர்த்து வைத்ததான அந்த உணவு பொருளை அடுத்த நாள் காலைக்கு பயன்படுத்த கூடாது. திங்கட்கிழமை காலையில் 5 மணிக்கு நான் வெளியே புறப்பட்டு போய் மன்னாவை பொறுக்கி என் கூடையில் சேர்த்து வைத்து என் குடும்பத்துக்கு நான் அதை அந்த மாவரைக்கக்கூடிய அந்த கல்லுல வைத்து அதை நான் அரைத்து அதை அப்பஞ்சுட்டு நான் சாப்பிடலாம். ஆனா அந்த திங்கட்கிழமை காலையில 5 மணிக்கு பொறுக்குன அந்த மன்னாவுடைய மீதத்தை நான் செவ்வாய்க்கிழமை காலை என்ன பண்ணக்கூடாது, வைத்திருக்க கூடாது. செவ்வாய்க்கிழமை காலை நான் வைத்திருப்பேன் என்றால் அது பூச்சி பிடித்து கெட்டு போயிரும், அது வீணாகிரும். அதனால ஒருவரும் உணவை என்ன பண்ணக்கூடாது, வீணாக்க கூடாதுன்னு சொல்லி தேவன் முதலாவது ஒரு நிபந்தனையை வைத்தார். இரண்டாவது நிபந்தனை என்ன வைத்தார் அப்படின்னா, 6வது நாள் பொறுக்க போகும் பொழுது, அதாவது சனிக்கிழமை காலை 5 மணிக்கு உணவை நீ சேகரிக்க போகும் பொழுது நீ ஞாயிற்றுக்கிழமைக்கும் சேர்த்து உணவை நீ என்ன பண்ணு, சேர்த்து எடுத்துட்டு வா. வழக்கம் போல் நீ 1 கிலோ எடுக்கிறனா ஞாயிற்றுக்கிழமைக்கு 2 கிலோ, அதான் ஞாயிற்றுக்கிழமைக்கு சேர்த்து சனிக்கிழமைக்கு 2 கிலோவா எடுத்துட்டு வா. நீ சனிக்கிழமை அன்னைக்கு 2 கிலோவா 3 கிலோவா 10 கிலோவா எடுக்கிறது ஞாயிற்றுக்கிழமை காலையில கெட்டு போகாது. அப்ப தேவன் கொடுக்கிற நிபந்தனை என்ன? 6 நாளும், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, 6 நாளும் நீ போய் பொறுக்கணும். ஆனா அன்னைக்குரியதுக்காக மட்டும்தான் நீ என்ன பண்ணணும், பிரயாசப்படணும். அடுத்த நாளுக்குரியது என்ன பண்ணக்கூடாது, பிரயாசப்பட்டு சேர்த்து வைக்க கூடாது. ஏன்னு சொன்னா அந்த உணவு எப்படிப்பட்டதா இருக்கான்? சங்கீதம் 78 24 25 சொல்லுகிறது, அந்த உணவு தூதர்களின் உணவு. அந்த உணவு யாருடைய உணவு? தூதர்களுடைய உணவை தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாப்பிடும்படி கொடுத்தார்னு சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதம் 78ஆம் சங்கீதத்தின் 24 மற்றும் 25வது வசனத்துல அழகா சொல்றார். பார்க்கலாம். மன்னாவை அவர்களுக்கு வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார், தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். போதும், ஸ்தோத்திரம். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அப்ப தேவன் தமது பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரா? உயர்தரமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். உன்னதங்களின் ஆசீர்வாதங்கள். அதான் வானத்தின் பலகணியை திறந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லப்படுவது போல வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னதமான போஜனத்தை தமது ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார்.
இவ்வளவு விலையேற பெற்ற உணவை நான் எப்படி வைத்திருக்கணும்? இவ்வளவு விலையேற பெற்ற உணவை நான் பத்திரமா வைத்திருக்கணும். இவ்வளவு விலையேற பெற்ற உணவை நான் வீணாக்காம வைத்திருக்கணும். இவ்வளவு விலையேற பெற்ற உணவு மற்றவர்களுக்கு கிடைக்கும்படி நான் ஏதாவது செஞ்சிருக்கணும். ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் 16:20 அங்க ஜனங்கள் எதிர்த்து, அதை எதிர்த்துன்றதை விட மோசேயின் சொல் கேளாமல். அப்ப கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற நான் கீழ்ப்படிதல் உள்ளவனாக என்ன பண்ணணும்? இருக்கணும். ஏன்னா நான் ஜெபித்தேன், நான் பெற்றுக்கொண்டேன். உடனே நான் கீழ்ப்படிதல் அற்றவனாய் செயல்படும் பொழுது எனக்குரியது கெட்டு போகிறது. நான் மிகுந்த ஆசையோடு அதை சேர்த்து வைத்தேன். எப்படி சேர்த்து வைத்தேன்னா, அது எனக்கு இருக்கும், இன்னும் ஒரு நாள் எனக்கு இருக்கும், இன்னும் எக்ஸ்ட்ரா அது எனக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசையின் ஆவல்ல நான் என்ன பண்ணேன்? செய்தேன். ஆனா தேவனுடைய சொல் கேளாமல் நான் செய்தேன். அப்படி என்றால் நான் எதிர்த்து நின்றேன். சொல் கேளாமல் என்றால் நான் எதிர்த்து நின்றேன், ஆசீர்வாதத்தை வீணாக்கினேன். அப்ப நான் ஒவ்வொரு விசையும் எதிர்த்து நிற்கும் பொழுது, தேவனுடைய சொல் கேளாமல், வேத வார்த்தையின் சொல்லை கேளாமல், தேவ மனிதனிடத்திலிருந்து எனக்காய் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நான் கேளாமல் நான் எதிர்த்து நிற்கும் பொழுது என் ஆசீர்வாதத்தை நான் வீணாக்க கூடியவனாக என்ன பண்ணுகிறேன்? மாறுகிறேன். அதற்கு நல்ல உதாரணம் தான் இந்த யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தின் 20வது வசனம். இது மாத்திரமல்ல, அடுத்து 27, 28 பார்க்கும்போது, அதே யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்துல 27, 28 பார்க்கிறப்ப அவங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில பொறுக்க போனாங்கன்னு போடப்பட்டிருக்கும். ஓய்வு நாள்ல சிலர் அதை பொறுக்கும்படி போனார்கள். ஜனங்களில் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள். அவர்கள் அதை காணவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள். அப்ப இப்ப ஃபர்ஸ்ட் மோசே கோபம் கொண்டாரு, இப்ப கர்த்தரே இந்த வார்த்தையை கேட்கிறார். நீ முதல்ல மோசையின் சொல்லை கேளாமல் நீ மன்னாவை பொறுக்குனா அது பூச்சி அரித்து அது நாற்றம் எடுத்து அது வீணாய் போயிற்று. ஆனா இப்ப நீ ஓய்வு நாள் பிரமாணத்தையும் என்ன பண்ற? சேர்த்து மாத்துற. காரணம் என்ன? எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் எனக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. எனக்கு தேவன் கொடுத்த நன்மைய நான் இன்னும் அதிகமா எக்ஸ்ட்ரா கேட்கிறேன். இன்னும் கொஞ்சம் அதிகமா போட்டா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் அதிகமா கிடைச்சா நல்லா இருக்கும். அப்ப இன்றைக்கும் நம் போகிறதான எல்லா இடத்துலையும், அது காய்கறி கடையா இருக்கட்டும், பழ கடையா இருக்கட்டும், கறி கடையா இருக்கட்டும், எந்த கடைக்கு போனாலும் அவர்கள் அளந்து போட்டதுக்கு அப்புறமா நம்ம சொல்ற ஒரு வார்த்தை என்ன? நிறத்து தான் போடுவீங்களா? அதாவது நிறுத்து தான் போடுவீங்களா? 1 கிலோனா 1 கிலோ தான், 1 கிலோ 10 கிராம் எக்ஸ்ட்ரா போடக்கூடாதா? 1 கிலோ 50 கிராம் எக்ஸ்ட்ரா போடக்கூடாதான்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த எக்ஸ்ட்ரா அது மேல ஒரு நாட்டம் நமக்கு என்ன பண்ணுது? இருக்கு. ஏன்? எனக்கு கொடுக்கப்பட்ட 1 கிலோ எனக்கு பத்தாதா? அந்த எக்ஸ்ட்ரா அந்த ஒரு துண்டுல, அந்த எக்ஸ்ட்ரா அந்த இதுல எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்றுமே இல்லை. அந்த எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுனா என்ன தெரியுமா ஆகும்? என் வயிறு முழுவதும் நல்லா சாப்பிட்டேன், எனக்கு பிடித்த நல்ல ஒரு பிரியாணியவோ அல்லது ஒரு நல்ல உணவு பொருள் நான் ஃபுல்லா சாப்பிட்டேன். என் ஆசையின் ஆர்வ கோளாறுல எனக்கு பிடிச்ச இன்னொரு ஐட்டம் அங்க வச்சிருக்கிறாங்க, அதையும் எடுத்து நான் சாப்பிட்டேன். இப்ப 2 மிக்ஸ் ஆகி 2 என்ன பண்ணும்? உள்ள போகும், ஆனா செரிமானம் ஆகாது. நைட்டு 11:30 மணிக்கோ 12 மணிக்கோ எனக்கு வாந்தியா அது வெளியே வரும். எனக்கு தேவன் ஆசீர்வாதமா கொடுத்தாரு, அதை நான் என்ன பண்ணிட்டேன்? என் ஆசையின் உச்ச கட்டத்துல போய் இன்னும் சேர்த்து வைக்கிறதுக்கு உள்ள போட்டேன். நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட எனக்கு மிக மிக பிடித்தமான உணவும் சேர்ந்து இப்ப என்ன ஆயிருச்சு? வீணாய் போய்விட்டது. அது நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன எடுக்க ஆரம்பிச்சிருச்சு? நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்மேல் கோபம் வருகிறது. இதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன், இதை நீ வாயில போடாத போடாத போடாத, இதுக்கு மேல நீ சாப்பிட்டா கழுத்தளவு சாப்பிட்டுட்ட, நீ மூக்களவுக்கு நீ முட்டை பாக்குறேன்னு நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்கல பத்தியா? இன்றைக்கும் நம்ம ஆசீர்வாதத்துக்காக தேவ சமூகத்துல ஜெபிக்கிறோம், ஆனா போதும் என்று நம்ம ஜெபிக்கிறது இல்ல.
இடுப்பளவு போதும் ஆண்டவரே, இல்ல கணுக்கால் அளவு போதும், முழங்கால் அளவு போதும், இடுப்பளவு போதும், இல்ல ஸ்தோத்திரம் கழுத்தளவு போதும்னு இல்ல, நான் நீந்தணும். எதுல? ஆசீர்வாதத்துல நான் நீந்தணும், நான் பெருக்கத்துல நீந்தணும், என்னுடையதான சேமிப்புல நான் பெருகணும், நான் சேமித்து நான் சாப்பிடணும் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்த அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் செய்யறாங்க. அந்த சேமிக்கிற அந்த புத்தி ஓய்வு நாள் பிரமாணத்தையும் மீற வைக்குது. இப்ப நாம் ஆசீர்வாதத்தை எப்படி இழக்கிறோம்? நம் ஆசையினால நாம் எதிர்த்து நிற்க ஆரம்பிக்கிறோம். எதை கர்த்தர் போதும் என்கிறாரோ அது இன்னும் எனக்கு வேண்டும் என்கிறோம். எதை கர்த்தர் போகாதனாரோ அங்க நான் போவேன்னு சொல்றோம். அப்ப பிரமாணங்களை மாற்றுவது எது? என் ஆசை தேவனுக்கு எதிராக எதிர்த்து நிற்கும் பொழுது இதுவரை பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் அது வீணாக மாற நான் ஒரு காரணமாக இருக்கிறேன். அப்ப 2026 வருஷத்துக்குள்ள நாம் போகும் பொழுது நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ஆண்டவரே, எனக்கு நீங்க கொடுக்கிறது போதும், எனக்கு கொடுக்கிறதான அந்த 1 கிலோ மன்னாவா இருந்தாலும் எனக்கு அது போதும், 2 கிலோ மன்னாவா இருந்தாலும் எனக்கு போதும். நான் மிஞ்சி சேமித்து வைக்க நான் என்ன பண்ணல, விரும்பல. மிஞ்சி சேமித்து வைத்தா அது எதற்கு அடையாளம்? நாளைக்கு என்னைய கர்த்தர் போஷிக்க மாட்டார் அப்படிங்கிற அவிசுவாசத்துக்கான அடையாளம். சேர்த்து வைக்கிறது எதற்காக? அன்றைக்கு நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தரின் ஜெபத்தை கேட்க மாட்டார், நான் இன்றைக்கு என்ன பண்றேன், சேமித்து வைக்கிறேன். நாளைக்கு கர்த்தர் கொடுத்தாலும் உண்டு, கொடுக்காவிட்டாலும் உண்டு. ஒருவேளை மன்னா பொழியாவிட்டா என்ன பண்றது? அப்ப ஸ்தோத்திரம், நம்முடைய எண்ணங்கள் எதற்கு நேராக மாறுகிறது? தெய்வ சித்தத்துக்கும் தெய்வத்தின் ஆசீர்வாதத்திற்கும் விரோதமாக நாம் எதிர்த்து நிற்கிறோம். பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஏய் பிரமாணம் என்ன சொல்லுது? இன்னைக்கானதுதானே நீ பொறுக்கணும், நீயே நாளைக்குரியது இன்னைக்கு சேர்த்து வைக்க பாக்குற. டேய் முட்டாளே, நாளைக்கு வந்தாதான் வரும், கிடைக்கும் போது என்ன பண்ணிடுவோம், அள்ளி வாங்கி வச்சுக்குவோம். ஆஃபர்ல கடந்த நாட்களை நம்ம தாராபுரத்துல ஸ்தோத்திரம் ஒரு நேஷனல் ஷாப்பிங் சூப்பர் மார்க்கெட் திறந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிப்பம் அரிசி 1000 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு சிப்பம் அரிசி. எனக்கு அந்த விஷயம் சுத்தமா தெரியாது. நம்ம சபையை சார்ந்த ஒரு விசுவாசி, பாஸ்டர் உங்களுக்கு வாங்கி வச்சிருக்க, அந்த எடுத்துட்டு போங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இப்பதாம்மா வாங்கினேன், இருக்கட்டும். இல்ல பாஸ்டர், நான் உங்களுக்காக தான் வாங்கினேன், நீங்க வந்து அதை வாங்கிட்டு போங்க, என்னால தூக்கிட்டு வர முடியல, நான் வாங்கிட்டு போங்கன்னாங்க. எங்க வரணும்னு கேட்ட அவங்க ஒரு மண்டபத்து பேரை சொன்னாங்க. சரி நானும் போயிட்டேன். போனா போலீஸ் நிக்குது. எனக்கா என்னடா போலீஸ்லாம் நிக்குது, சம்பவம் எதுவும் ஆயிடுச்சா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் பார்த்தா வரிசையா நிக்கிறாங்க. எனக்கு இன்னும் குழப்பமாயி போச்சு. தேர்தல் எதுவும் நடத்துறாங்க நமக்கு தெரியாம. என்னடா நடக்குதுன்னு பார்த்தா அந்த அறிவானந்தம் அந்த ஹாஸ்பிட்டல் வாசல் அந்த கார்னர்ல இருந்து நேரா போய் லெஃப்ட்ல கட் பண்ணி திரும்ப ரைட்ல கட் பண்ணி மறுபடியும் லெஃப்ட்ல கட் பண்ணி மறுபடியும் ரைட்ல கட் பண்ணி அங்க போய் நிக்கிறாங்க. எதற்காக? கொடுக்கப்படக்கூடியதான அந்த ஸ்தோத்திரம், அந்த ஆஃபருக்காக. எதுக்காக? ஆஃபருக்காக. இப்ப மன்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் பொழியும். அது போல அவங்களும் சொல்லிட்டாங்க, ஒரு ஆளுக்கு ஒரு மூட்டை தான் அப்படின்னு. ஒரு ஆளுக்கு. நம்ம ஆளுங்க ரொம்ப விவரமானவங்கள்ல, அதனால போறப்பயே 3 பேரா போறது. போறப்பயே 3 பேரா போய் ஆளுக்கு ஒவ்வொரு டோக்கனை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு வீட்டுக்கு இப்ப எத்தனை மூட்டை அரிசி போகுது? அந்த வீட்டிலேயே மொத்தம் 3 பேர் தான். அந்த 3 பேத்துக்கு ஒரு மூட்டை அரிசி பத்தாது. அந்த ஒரு மூட்டை அரிசி 3 மாசத்துக்கு பத்தாது. எதுக்கு இன்னொரு 2 மூட்டை வாங்கி வைக்கணும்? அந்த 2 மூட்டை என்ன ஆகும்? சமைச்சா தீரும், சமைக்கலனா வண்டு வைக்கும். வண்டு வச்சா சமைக்க முடியாது. அது எங்க தான் போகும்? அப்ப இன்னொருவருடைய ஆசீர்வாதத்தை திருடுவதற்கு பேர் தான் சேர்த்து வைக்கிறது. இன்னொருத்தனுக்கு ஆசீர்வாதமா கிடைக்க வேண்டியதை இன்னைக்கு நான் என் வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சு அதை புழுக்க வைத்து அதை நாற்றம் எடுக்க வைத்து அதை கொண்டு குப்பையில போடுறேன். ஆனா 2 மாசத்துக்கு முன்னாடி அதை இன்னொருத்தன் எடுத்திருந்தானா அவன் குடும்பம் போஷிக்கப்பட்டிருக்கும். என் சேமிப்பு இன்னொரு குடும்பத்தை என்ன பண்ணுது? பசியால கொடுமைப்படுத்துது. இருக்கு, கொடுக்க மனசு இல்ல. 3 மூட்டை தூக்கிட்டு போனோம்னா பார்த்து, அண்ணா எனக்கு ஒரு மூட்டை கொடுங்க, இங்க நிக்க முடியல, ஆஃபர் முடிஞ்சிருச்சுன்றாங்க, நான் அந்த 1000 ரூபாயை கொடுக்குறேன், எனக்கு கொடுங்கன்னா, ஐயோ இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும். சேர்த்து வைக்கிறாங்க.
ஆனா வீண். சேர்த்து வைப்பது அனைத்தும் வீண். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதன் 2 மற்றும் 3 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதன் 5ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. மேல முதல் வசனத்தை வாசிக்கிறேன், 5:1. ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி ஆளுங்கள். அடுத்து சொல்றாரு, உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து அவைகளிலுள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாய் இருந்து அக்கினியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களில், கவனிக்கணும், கடைசி நாட்களில் பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். நாம் வாழக்கூடிய இந்த கடைசி காலத்துல நாம் பரலோக ராஜ்யத்துக்கு வேண்டிய காரியத்துக்காக செயல்படணும். ஏன்னா இந்த உலகம் கடைசி காலம் நமக்கு நல்லா தெரியும். யுத்தங்கள், பூமி அதிர்ச்சிகள், நிலநடுக்கங்கள், இப்படி பல காரணங்கள், சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு. ரட்சிக்கப்பட்ட தேவ மனுஷன் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறான்? சேமிப்பை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். இந்த கடைசி காலத்துல வேணும், என் உழைப்பின் சேமிப்பு எனக்கு வேணும், அது என் குடும்பத்துக்கு தேவைதான். ஆனா சேமிப்பே எனக்கு நிரந்தரம் என்று ஓடிக்கொண்டிருக்கிற இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துக்கு முன்பாக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, சேமிப்பு வேணும், ஆனால் தேவைக்கு ஏற்றதா இருந்தால் போதும். ஏன்னா கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இந்த கடைசி காலத்துல நான் எதை சேர்த்து கொண்டு இருக்கிறேன்? மோசையின் நாட்கள்ல புழு புழுத்து பூச்சி அரித்து கெட்டு போகிறத நான் சேர்த்து கொண்டிருக்கிறேனா, இல்ல வாடாத, மங்காத, மாசற்ற நித்திய ராஜ்யத்துக்கு ஏதுவான ஆத்துமாக்களை நான் சேர்த்து கொண்டிருக்கேன் பரலோக ராஜ்யத்துக்காக? என் களஞ்சியம் நிரம்பும்படி நான் பூலோகத்தில் சேமித்து வைப்பது ஓகே. நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகும்பொழுது என்னுடைய சேமிப்பு எதுவாக இருக்கும்? நான் சேர்த்து வைத்த மன்னாவா, இல்ல நான் சேர்த்து வைத்த பொன்னும் வெள்ளியுமா? அது துருப்பிடிச்சு போகுமா? எங்கேயாவது வெள்ளி இரும்பு தங்கம் துருப்பிடிச்சு பார்த்திருக்கீங்களா? இரும்பு தான் துருப்பிடிக்கும், தங்கமும் வெள்ளியும் துருப்பிடிச்சு நான் பார்த்தது இல்ல. அப்ப அதுவே துருப்பிடிச்சு போற அளவுக்கு அது ஒரு பொருட்டு இல்லை அப்படின்னா, வேதம் எதை நம்மை சேர்த்து வைக்க கற்றுக் கொடுக்கிறது? உன்னுடைய களஞ்சியத்தில் ஆத்துமாக்களை சேர்த்து வைக்கப்பார். 2025ஆம் வருஷம் வரைக்கும் நாம் சில சேமிப்புகளுக்காக ஓடி இருக்கலாம், சில பண தேவைக்காக ஓடி இருக்கலாம், சில பொருள் தேவைக்காக ஓடி இருக்கலாம், சில உடைமைகளுக்காக, சில வஸ்திரங்களுக்காக நாம் ஓடி தேஞ்சிருக்கலாம். ஆனா 2026 வருஷத்துல என்னுடைய சேமிப்பு எதுவா இருக்கும்னா, பரலோக அக்கௌண்ட்ல என் பேர்ல ஒரு ஆத்துமா, ஒரு மாசத்துக்கு ஒரு ஆத்துமா அப்படின்னு ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு ஆத்துமாவை என் அக்கௌண்ட்டில் நான் சேர்த்து வைக்கும்படி நான் பிரயாசப்பட வேண்டும். ஆசீர்வாதத்தை வேணும், தேவையானது ஒன்று, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். யார் ஒருவர் பரலோக ராஜ்யத்துக்காக செயல்பட ஆரம்பிக்கிறாங்களோ அவரை தேடி அப்பமும் இறைச்சியும் வந்து நிற்கும். 3 வருஷமும் 6 மாதமும் சோத்திரம் தேசத்தில் பஞ்சம் வந்திருந்தாலும் கேரித் ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்த எலியாவுக்கு யாரு போஜனம் கொடுத்தா? அவருடைய சேமிப்பு கிடங்குல இருந்து எடுத்து சாப்பிட்டாரா? இல்ல 5 அப்ப 2 மீனை எடுத்து கொடுத்த அந்த சின்ன பையனை போல அவர் ஏதாவது மடிப்புல வச்சிருந்தாரா? எதுவுமே இல்லையே. அவருக்கு சேமிப்பு என்று ஒன்றும் இல்ல. எலியா எங்கே இருந்து வந்தான்னு தெரியாது, தகப்பன் தாய் யாருன்னு தெரியாது. திஸ்பியன் ஆகிய எலியா ஒரு அடிமையின் சொரூபம், ஒரு தூக்கி எறியப்பட்ட குடும்பம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து வந்தவனுக்கு சேமிப்பு என்பது ஒன்று கிடையாது. ஆனா பஞ்ச காலத்தில் கர்த்தர் அவனுக்கு வேண்டிய அப்பத்தையும் இறைச்சியையும் காகத்தை கொண்டு டெலிவரி பண்ணுவார். அப்படின்னா அந்த மனுஷன் சேமிப்புக்காக ஓடினவன் அல்ல, அவன் பரலோக ராஜ்யத்துக்காக ஓடினவன். யார் ஒருவன் தேவ சமூகத்துக்காக ஓடுகிறோமோ அவனுக்கு வேண்டியதை கர்த்தர் அவனுக்கு முன்பாகவே வைத்து அவனை புசித்து பலனடைய வைத்து அழகு பார்ப்பார். நமக்கு சேமிப்பு வேணும், அளவான சேமிப்பு வேணும். அதை விட ஒரு பெரிய சேமிப்பு பரலோக ராஜ்யத்துக்காக.
அப்ப வருகிற புதிய வருஷத்துல நான் தேவ ராஜ்யத்துக்காக எதையாவது ஒன்றை தேவ ராஜ்யத்துக்காக நான் சேர்த்து வைக்கணும். அந்த சேர்த்து வைக்கிற காரியம் ஒரு நாள் அழிஞ்சு போகாது, அது ஒரு நாள் பொட்டரிப்பா போகாது. ஏன்னா ஸ்தோத்திரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. நீங்க பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்கள் இருக்கைகள் போதும் என்று எண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அப்ப எபிரேயன் ஆக்கியோன் எழுதுற ஒரு வார்த்தை என்ன? உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள். கர்த்தர் கொடுக்க உண்மை உள்ளவர், ஆனா இருப்பது போதும் என்று நாடுங்கள். அதே போல லூக்காவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு வசனம் வாசிக்கப்படுறேன். 15வது வசனத்துல லூக்காவின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்ப வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நீ உலகம் முழுவதும் சுற்றி திரிந்து உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி உலகம் முழுவதும் பெயர் உண்டாக்கி உலகம் முழுவதும் உனக்கு சுத்த நினைவு குறியீடுகளை உண்டாக்கி வைத்தாலோ உன் ஆத்துமா நஷ்டப்படும் என்றால் உனக்கு லாபம் என்பது ஒன்றுமில்லை. இன்றைக்கு நம்முடையதான தமிழகத்துல, நம்முடைய இந்தியாவுல, இந்த உலகத்துல பல பணக்காரர்கள் இருக்கிறாங்க. மில்லியன், அதாவது லட்சாதிபதிகள் போய் கோடீஸ்வரர்கள் போய் மில்லியன்கள் ட்ரில்லியன்கள் அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறாங்க. அவர்கள் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி அவங்க பேர் யாருக்கும் தெரியாம இல்ல, அவங்க பிராண்ட் யாரும் யூஸ் பண்ணாம இல்ல, ஆனா அவர்கள் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி இருக்கிறாங்க. இந்தியாவா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், உக்ரைனா இருக்கட்டும், இஸ்ரேலா இருக்கட்டும், சைனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, யுஎஸ்ஏ, அப்புறம் இன்னும் டென்மார்க், இப்படி பல இடங்கள்ல பல பிராண்ட் பர்பஸ் ஆயிட்டு இருக்கு, பர்ச்சேஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா அதன் உரிமையாளர் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவளுக்கு லாபம் என்பது ஒன்றும் இல்லை. லாபம் என்பது எங்கே கிடைக்கும்? பரலோகத்திற்கு போகும்போது. பரலோகத்துக்கு போகும்போது அங்கு சொல்ற லாசருவையும், அங்கு ஒரு பிச்சைக்கு, அங்க ஒரு பணக்காரனையும் நம்ம பார்க்கிறோம். ஐஸ்வர்யவானுக்கும் லாசருக்கும் நடக்கிற சம்பவம் என்னன்னா, அவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினான், ஆனா ஆத்மாவை நஷ்டப்படுத்தினான். இவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொள்ளல, ஆனா ஆத்மாவை ஆதாயப்படுத்தினான். லாபமான காரியம் அங்கு அவனுக்கு ஆபிரகாமுடைய முடியன்கிற பரலோகம் கிடைச்சிச்சு. இந்த ஐஸ்வர்யவானுக்கு ஒரு சுண்டு விரல் சொட்டு நீர் கூட என்ன பண்ணல. ஆனா இந்த உலகத்துல அவன் எப்படிப்பட்டவன்? பெரிய லட்சாதிபதி, பெரிய பணக்காரன். ஆனா பரலோகத்துல ஒரு சுண்டு விரல்ல சொட்டு நீர் கிடைப்பதற்கு அவன் நாக்கு வறண்டு கிடக்கு. அப்ப நான் எதை சேர்த்து வைக்கிறேன்? அழிந்து போகிறதையா, இல்லை விலை மதிப்பானதை நான் சேர்த்து வைக்கிறேன்? நான் விலை மதிப்பானதை சேர்த்து வைக்க வேண்டும் என்றுதான் வேதம் விரும்புகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் தேவனுக்கு எதிர்த்து நின்று நான் தேவனுக்கானதை சேர்த்து வைக்க விரும்பல, நான் எனக்கானதை சேர்த்து வைக்க விரும்புகிறேன், என் பிள்ளைகளுக்கானதை சேர்த்து வைக்க விரும்புகிறேன், நாளைக்கானதை சேர்த்து வைக்க விரும்புகிறேன்னு நம்ம சேர்த்து வைத்து நமக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாமளே அழிச்சிடுறோம். முதலாவது, என் சேமிப்பு எப்படி இருக்கும்? என் சேமிப்பு எதை மையப்படுத்தி இருக்கணும்? உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான சேமிப்பு வேணும். அதை விட 100 மடங்கு நான் பரலோக ராஜ்யத்துக்கான சேமிப்பு என்ன பண்ணணும்? வைத்திருக்கணும். எனக்கு 2 அக்கௌண்ட் இருக்கணும், ஒன்று பூலோகத்துல, ஒன்று பரலோகத்துல. பூலோகத்துல இருக்கிற அக்கௌண்ட்ல வெறும் 1000 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, பரலோக அக்கௌண்ட்ல 1 லட்சம் ரூபாவது என்ன பண்ணணும்? இருக்கணும். அதை விட்டு பூலோக கணக்குல 1 லட்சத்தை வச்சுட்டு பரலோக கணக்குல வெறும் 100 ரூபாயை வச்சுட்டு தேவனுக்கு எதிர்த்து நின்றோம்னாக்க பூலோகத்துல இருக்கிற அந்த 1 லட்சம் ரூபாயும் ஒரு நிமிஷத்துல எவனாவது ஒரு ஹிந்திக்காரன் காடு மேலே உள்ள 16 நம்பரை சொல்லுங்கன்னு சொல்லி உருவிட்டு போயிருவான். காடு மேலே உள்ள 16 நம்பரை சொல்லுங்கன்னு சொல்லி ஒரே ரூபா உருவிட்டு போயிருவான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
இரண்டாவது வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதன் 2வது வார்த்தையை வாசிக்கலாமா? என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதன் 2வது வார்த்தையை வாசிக்கலாம். அங்கு ஒரு சம்பவம், அழகான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் பேசினது இல்லையா என்று இந்த கேள்வியை கேட்டது யார் தெரியுமா? மீரியாம். மீரியாம் எப்படி கேக்குறாங்க? கர்த்தர் உன்னோடு மட்டும்தான், என்கிட்டலாம் பேச மாட்டாரா? ஆரோனும் சேர்ந்து, இதுல கூட்டாளி ஆரோனும் மீரியாமும் சேர்ந்து மோசேக்கு விரோதமா சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, கர்த்தர் உன்னோடு மட்டும்தான் பேசுவாரா, என்கிட்டலாம் பேச மாட்டாரா, நாங்கெல்லாம் பாவிகளா அப்படின்னு சொல்லி இவர்கள் மோசேக்கு விரோதம் என்ன பண்றாங்க? எதிர்த்து நிக்கிறாங்க. இதை பார்த்து கொண்டு யார் இருக்கிறா? கர்த்தர் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதற்கு முன்பாக இந்த ஆரோனும் இந்த மீரியாமும் மோசேக்கு யாரு? சகோதர சகோதரிகள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்துல மீரியாம் ஒரு தீர்க்கதரிசி என்று எழுதப்பட்டிருக்கிறது. போதும், மீரியாம் என்னும் தீர்க்கதரிசியானம். அப்ப மீரியாம் யாரு? தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்றால் தேவனுடைய வார்த்தையை சுமக்கக்கூடியவள், தேவனுடைய வார்த்தையை சுமந்து ஜனங்கள் மத்தியில் அறிவிக்க கூடியவள். அப்போ ஒரு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு சகோதரிக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை இருக்கு என்றால், கர்த்தர் உன்னோடு மட்டும்தான் பேசுவாரா? அப்ப இவங்க யாருக்கு எதிர்த்து நிக்கிறாங்க? தேவனால் பயன்படுத்துகிற தேவ மனிதனுக்கு எதிர்த்து நிக்கிறாங்க. தேவ மனிதன ஊழியக்காரங்க மட்டும் கிடையாது, தேவன் யாரை பயன்படுத்துகிறாரோ அத்தனை பேரும் தேவனால் பயன்படுத்தப்பட்டவங்க தான். அவங்க சுவிசேஷர்களா இருக்கலாம், ஊழியர்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், மூப்பர்களா இருக்கலாம், எக்ஸெட்ரா, எதை வேணா இருக்கலாம். ஒருவர் தேவனால் பயன்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறாங்கன்னா அவர்களை எதிர்த்து நிற்பது கொஞ்சம் தவறான செயல் இருக்கட்டும். ஆனாலும் இந்த தீர்க்கதரிசி என்னக்கூடியதான இந்த சகோதரி தன் சகோதரனுக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறாங்க. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் முதல் 7வது வசனம் வரைக்கும் குறிச்சு வச்சுக்கோங்க. அங்கு மீரியாம் என்ன பண்றாங்க? அங்க தமக்கைன்னு போடப்பட்டிருக்கும், அந்த குழந்தையின் தமக்கைன்னு போடப்பட்டிருக்கும். அந்த தமக்கை யாருன்னா இந்த மீரியாம். அந்த குழந்தை யாரு? மோசே. மோசேயை இந்த தமக்கையான மிரியாம் ஒரு நாணல் பெட்டியில் வைத்து அந்த பிள்ளை எப்படிப்பட்ட இடத்தில் போய் வளரப்போகுதுன்னு சொல்லி அதை நைல் நதியில் வைத்து தள்ளி விட்டு ஒரு நாணல் பக்கத்துல உட்காந்து என்ன பண்றாங்க? மறைஞ்சு பாக்குறாங்க. இந்த பெட்டி நேரம் எங்க போகுது? பார்வோனின் குமாரத்தின் இடத்துல அந்த பெட்டி போகுது. அந்த குமாரத்தி அந்த பெட்டியை திறந்து பார்த்தா உள்ள ஒரு அழகான ஆண் குழந்தை கத்தி கொண்டு இருக்குது, அழுது கொண்டு இருக்குது. அதை பார்த்த உடனே இது ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லி அந்த குழந்தைய அள்ளி அணைச்சிக்கிறா. ஆனா ஒரு வில்லங்க இருக்கு. அந்த குழந்தை யாருடைய குழந்தை? எபிரேய குழந்தை. இப்ப எபிரேய குழந்தைய வளர்ப்பது நமக்கு கடினமாச்சு, இந்த எபிரேய குழந்தைய அரண்மனைக்குள்ள கொண்டு போறது கடினமாச்சுன்னு சொல்லி அவங்க யோசிச்சு கொண்டு இருக்கும் பொழுது அந்த பார்வோனின் குமாரத்தி, பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், நான் கொண்டு போறேன்னு சொல்லி அந்த மோசேயை அவ்வளவு பத்திரமா கொண்டு போய் பார்வோனின் குமாரத்தின் கையில வைச்சது யாரு? மீரியாம். வச்சதோட விட்டாங்களா? இப்ப பார்வோன் குமாரத்தி அவங்க யோசிக்கிறாங்க, இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கணுமே, இந்த பிள்ளையுடைய பசியை ஆத்தணுமே, நான் யாரை கூப்பிடுறது? இது எபிரேய குழந்தையாச்சுன்னு சொல்லும் பொழுது அதே தமக்கையான மிரியாம் வந்து, நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன் மகாராணி, எனக்கு தெரிந்த ஒருவர் இருக்கிறா. யாரு? தன் தாய சொல்றா. எனக்கு தெரிந்த ஒருவர் இருக்கிறாங்க, அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு உதவி செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்கன்னு தன் தாயவே மறுபடியும் அழைத்து கொண்டு வந்து தன் சகோதரனுக்கு பசியாற்றும்படியான இப்படிப்பட்ட ஒரு ஒரு முன் அறிவிப்பின் காரியங்களை, ஒரு பாதுகாப்பின் காரியங்களை அன்றைக்கே செய்த மிரியாம் இன்றைக்கு தன் சகோதரன் பருவ வயது ஆனவுடன் அவன் திருமணம் செய்தவுடன் அவன் எத்தியோப்பியா ஸ்திரீயை திருமணம் செய்தபடியினால் அவனோடு கர்த்தர் எப்படி பேசுவார், என்னோடு கர்த்தர் பேச வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு எதிர்த்து நிற்கிறாங்க.
நம்மால் வளர்க்கப்பட்டவர்களை தேவன் பயன்படுத்தும் பொழுது நாம் ரசிக்க வேண்டும். நாம் எப்படி இருக்கணும்? ஏய், நம்மால் உருவாக்கப்பட்டவர்களை, நம்மால் வளர்த்தெடுக்கப்பட்டவர்களை அல்லது நம்மோடு பிறந்தவர்களை தேவன் தன் கரத்தில் எடுத்து அவர்களை பாட வைக்கும் பொழுது, அவர்களை ஆராதிக்க வைக்கும் பொழுது, அவர்களை பிரசங்கிக்க வைக்கும் பொழுது, அவர்களை சுவிசேஷம் சொல்ல வைக்கும் பொழுது, அவர்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வைக்கும் பொழுது அதை பார்த்து நாம் ரசிக்கணும். எப்படி ரசிக்கணும்? என்னுடைய சகோதரன் கர்த்தரால் பயன்படுத்த கொண்டிருக்கிறான். என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி தேவனால் பயன்படுத்த கொண்டிருக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய உன்னதமான பாக்கியம். ரசிக்கணும். அதை விட்டுட்டு இவெல்லாம் பிரசங்கம் பண்றான், இவெல்லாம் மைக்க பிடிச்சு பாட்டு பாடுறான், இவனுக்கு என்ன தகுதி இருக்கு? இவன் எத்தியோப்பியா ஸ்திரியை கல்யாணம் பண்ணவனாச்சு, இவன் அந்நியரிடத்துல போய் பெண் பார்த்து வந்தவனாச்சு, இவன் தேவ மனுஷனே கிடையாது, இவன் இஸ்ரவேலே கிடையாது, இவன் பிறப்புல இஸ்ரவேலன், இவன் வளர்ப்பு எப்படிப்பட்டது? எகிப்தின் வளர்ப்பு. இவனுடைய மனைவி எப்படிப்பட்டவ? எத்தியோப்பியின் மனைவி. இவளுக்கும் இஸ்ரவேலுக்கும் சம்பந்தம் இல்லை. இவனோடு கர்த்தர் எப்படி பேசுவது? இது தவறான செயலாச்சு. இப்ப யாருக்கு விரோதமா எதிர்த்து நிக்கிறாங்க? கர்த்தருக்கு விரோதமா நிக்கிறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் சகோதரனுக்கு விரோதமா, இப்ப சகோதரனை குறித்து ஒரு வன்மம் வருது. என்ன வன்மம்னா, இவன் பிறப்பில் எபிரேயன், வளர்ப்பில் எகிப்தியன். இவன் வளர்ப்பில் எகிப்தியன், இவனுடையதான திருமணங்கள் எத்தியோப்பியாவில். இவன் எந்த விதத்திலும் எபிரேயனுக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்லை. இவனோடு கர்த்தர் எப்படி பேசலாம்? இப்ப சில பேர் யார்கிட்ட டீல் பண்ணி சண்டை போடுறது, ஆண்டவரே உங்களுக்கு ஏதாவது இருக்கா இல்லையா? இவனெல்லாம் ஏன் ஆசீர்வதிக்கிறீங்க? இவன்டெல்லாம் ஏன் பேசுறீங்க? இவன்டெல்லாம் ஏன் வாக்குத்தத்தம் கொடுக்குறீங்க? எதிர்த்து நிக்கிறது யாரு? ஆனா நம்ம யாரு? தீர்க்கதரிசி. அண்டர்லைன் த வேர்ட், தீர்க்கதரிசி. தேவனை பற்றி தெரிந்தும், தேவ வார்த்தையை பற்றி தெரிந்திருந்தும், தேவ வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லி இருந்தும் இந்த அம்மா எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? எதிர்த்து நிற்கிற சுபாவம் உடையவங்களா இருக்கிறாங்க. எனக்குள் எவ்வளவு கிருபையை கர்த்தர் வைத்தாலும் நான் ஒரு நாளும் ஒருபோதும் எந்த மனுஷனுக்கும் விரோதமாக எதிர்த்து நிற்கிறவனாய் மாத்திரம் இருந்துடக்கூடாது. இந்த காரியத்துல தாவீது ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாரு. இந்த காரியத்துல யோசேப்பு ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாரு. யோசேப்பு போத்திபாவின் மனைவிக்காக எதிர்த்து என்ன பண்ணல? மனு தாக்கல் பண்ணல. கனம் கோட்றார் அவர்களே, இது அபத்தமான ஒரு குற்றச்சாட்டு, இதுக்கு எனக்கு மனு தள்ளுபடி வேணும், எனக்கு வாய்தா வேணும், நான் ஸ்தோத்திரம் குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு எனக்கு சில நேரங்கள் எதுவுமே மனு தாக்கல் பண்ணல. குற்றத்தை ஏற்றுக்கொண்டு சிறைச்சாலைக்கு சென்றார். தாவீது குற்றம் செய்யல, ஆனா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எதிர்த்து நிற்க திராணி இருந்தும், கவனிக்க வேண்டிய விஷயம், எதிர்த்து நிற்க திராணி இருந்தும் எதிர்த்து நிற்காமல் போனவர்கள் தான் யோசேப்பும் தாவீதும். பலம் இருக்கு, உண்மை இருக்கு, ஆனாலும் மௌனத்தோடு காத்திருந்தார்கள். என்னிடத்தில் உண்மை இருந்தாலும் சில சமயத்தில் நான் மௌனமாய் இருப்பதை கர்த்தர் அதிகமா விரும்புறார். என்கிட்ட உண்மை இருக்கு, நான் போய் சவுண்ட் விடலாமா? என்கிட்ட உண்மை இருக்குன்றதுக்காண்டி நான் போய் சவுண்ட் விடலாமா? நான் கத்தி பேசலாமா? நான் ஆர்கியூமெண்ட் பண்ணலாமா? கத்தி சத்தமா பேசுவதை விட மௌனமா இருப்பவன் புத்திசாலி என்று உணரப்படுகிறான் யோபு சொல்றார். யார் சொல்றா? யோபு சொல்றார். இப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் போய் வழக்காடி ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதை விட நான் எதிர்த்து நின்று போராடி இந்த உலகம் சொல்லும் நீ போராடினால்தான் வெற்றி உண்டுன்னு, ஆனா வேதம் சொல்லுது நீ பிசாசுக்கு மட்டும்தான் எதிர்த்து நிற்கணும், மற்றபடி உன் சகோதர சகோதரிக்கு ஒரு நாளும் ஒரு காலம் எதிர்த்து நிற்க கூடாது. நீ நிற்க வேண்டிய ஒரே இடம், எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் நீ போய் பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. நீ போய் பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. உன் சகோதரனுக்கோ உன் சகோதரிக்கோ உன் குடும்பத்தாருக்கோ உன் இனத்தாருக்கோ உன் விசுவாசிக்கோ நீ எதிர்த்து நிற்க கூடாது. அதற்காக நான் அழைக்கப்படவில்லை. என் அழைப்பு பிசாசை எதிர்த்து நிற்பது. இந்த மீரியாமுடைய அழைப்பு எதற்கு எதிர்த்து நிற்க சொல்லுறது? பார்வோனுக்கு விரோதமா எதிர்த்து நிற்கணும். ஆனா இந்த யாருக்கு விரோதமா எதிர்த்து நிற்கிறாங்க?
தன்னுடைய சகோதரன், தேவனால் பயன்படுத்தக்கூடிய தேவ மனுஷனுக்கு விரோதமா எதிர்த்து நிற்கிறாங்க. காரணம் என்ன? பொறாமை, எக்ஸெட்ரா நிறைய பேசலாம். அதை வச்சு பேசலாம். அப்ப அனைத்து வன்மத்தையும் உள்ள வைத்துக்கொண்டு ஐ எம் தீர்க்கதரிசின்னா என்ன சொல்றது? வன்மம் உள்ள இருக்கு, கோபம் உள்ள இருக்கு, பொறாமை உள்ள இருக்கு, வெறுப்பு உள்ள இருக்கு. பட் ஐ எம் பேப்டிசம் எடுத்த சர்ச் பிலீவர். உங்க சர்ச்சு எப்படிப்பட்ட சர்ச்சு? எங்க சர்ச்சு விசுவாசத்துல வளர்ந்த சபை. எங்க சபை எப்படிப்பட்ட சபை? எங்க சபை உபதேசத்துல உச்ச கட்டத்துல இருக்கிற சபை. எதற்கு இந்த வார்த்தையெல்லாம்? உள்ள அனைத்தையும் வச்சுக்கொண்டு மீரியாமுக்கு வைத்த பேர் என்ன? தீர்க்கதரிசி. இந்த அம்மா தீர்க்கதரிசியா இருக்கிறதுனால இந்த அம்மாவை கர்த்தர் அடிக்க மாட்டாருன்னு சட்டமா இருக்கு. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அழகா சிரிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தையை சொன்னாரு. மீரியாம், ஆரோன், கம் ஃபார்வர்ட், என் ஆசிரியர் கூடாரத்துக்கு முன்னாடி வாங்க அப்படின்னாரு. இவங்களும் கர்த்தர் நம்மோடு பேச போறாரு போல, கர்த்தனை தகுதி உணவு எண்ணிட்டாருன்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு பெருமை. அப்படி தூக்கி விட்டுக்கிட்டு முன்னாடி போய் நின்னா ஒரு மேகம் முழுவதும் மூடிருச்சு. ஒரு வெண்மேகம் முழுவதும் மூடி விட்டது. அங்க கர்த்தருடைய வார்த்தை வருது. என்ன வார்த்தையை சொன்னார்னா, நீ, அதாவது மீரியாமை பார்த்து சொல்ற வார்த்தை, நீ வெறும் தீர்க்கதரிசி, நீ வெறும் தீர்க்கதரிசி. ஆனால் மோசே எப்படிப்பட்டவன்னா, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அவன் உண்மை உள்ளவனா இருக்கிறபடியினால் ஒரு தீர்க்கதரிசி கிட்ட பேசுறது போல நான் ஒரு சொப்பனத்துல பேசுறது எனக்கு பிடிக்கல. ஒரு தரிசனத்துல பேசுறது எனக்கு பிடிக்கல. எனக்கு எப்படி பேச பிடிக்குதுன்னா, முகமுகமாய் பேச பிடித்திருக்கு. மோசே கிட்ட எனக்கு முகமுகமா பேச பிடிச்சிருக்கு. நான் முகமுகமா பேசுறது உனக்கு ஏன் பிடிக்கலன்னு சொல்லி அங்க ஸ்தோத்திரம் மீரியாம் அவர் கடினமான ஒரு வார்த்தையோடு கர்த்தர் பார்க்கும் பொழுது உடனே அங்க இருந்து மேகம் மறைஞ்சிருச்சு. அங்க அவங்க ஆசிரியர் கூடத்துல போகும் பொழுது அங்க வந்திருந்த அந்த மேகம் உடனே மறைஞ்சிருச்சு. மறைஞ்ச உடனே ஸ்தோத்திரம் ஆரோன் மீரியாம பாக்குறாரு. மீரியாம்ல நெத்தியில ஒரு குஷ்டரோகம் வந்திருக்கு. அந்த குஷ்டரோகத்தை பார்த்த உடனே ஸ்தோத்திரம் அவருக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. உடனே வேகமா உளுந்தடிச்சு ஓடி போய் ஸ்தோத்திரம் மோசையை கூப்பிட்டு, மோசே நீ மீரியாம பாரு, மீரியாமோட நெத்தியில குஷ்டரோகம் வந்திருக்கு, நாங்கள் பேசின வார்த்தைக்காக எங்களை மன்னிச்சிரு, தயவு செஞ்சு நீ கர்த்தரிடத்துல பேசு 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 பேசுன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணும் பொழுது அங்க மோசே ஜெபம் பண்ண போறாரு. மோசே ஜெபம் பண்ணும் பொழுது மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை காரி துப்பியது அந்த பிள்ளைக்கு என்ன அவமானமாவா இருக்க போகுது? ஒரு தகப்பன் தன் பிள்ளையை அடிப்பது அந்த பிள்ளைக்கு அவமானம் அல்ல. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பார்த்து கடினமான வார்த்தையை பேசுவது அது அந்த பிள்ளைக்கு அவமானம் அல்ல. அதுபோல நான் மீரியாமுக்கு செஞ்சது அவமானமான காரியம் அல்ல. அவளை ஸ்தோத்திரம் பாளையத்துக்கு புறம்பே 7 நாள் உட்கார சொல்லு. அவ 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே போய் இருக்கட்டும். இருந்து 7 நாளைக்கு அப்புறமா ஆரோன் கிட்ட போய் தான் சுத்திகரிக்கப்பட்டவன் என்று சொல்லி பின்பு அவ என்ன பண்ணட்டும், வரட்டும். அது வரைக்கும் அவ அங்கேயே இருக்கட்டும்னு சொல்லி ஸ்தோத்திரம் கர்த்தர் மறைஞ்சிட்டார். அப்ப நான் எதிர்த்து நிற்பதனால என் ஆசீர்வாதத்தை நான் இழக்கிறேன். என்ன ஆசீர்வாதம்? இதுக்கு முன்பாக மீரியாமுக்கு இருந்த பேர் என்ன தெரியுமா பேரு? அவ தீர்க்கதரிசி. அவள் ஒரு ஒரு கோத்திரத்துக்கு தலைவரா இருக்கிறா. அவ ஒரு ஸ்தோத்திரம் இனத்துக்கு தலைவரா இருக்கிறா. அவ ஸ்தோத்திரம் மோசேயோடு பேச, இப்படி பல தன்மைகள் மீரியாமுக்கு முன்பாக இருந்துச்சு. இப்ப மீரியாம் எதிர்த்து நின்று மோசேயை கேள்வி கேட்டபடியினால், அதை கர்த்தருக்கு பிடிக்காதபடியினால், இப்ப கர்த்தர் மீரியாமுக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம் தேவ மனுஷனுக்கு விரோதமா எதிர்த்து நின்றவள், குஷ்டரோகம் பிடித்தவள், தேவனால் கிருபை பெற்று இன்றைக்கு நிக்கிறான்னு சொல்லி ஒரு இழிவான பேரு. எனக்கு தேவன் கனமுள்ள பேரை கொடுத்திருக்கும் பொழுது நான் என் இழிவான ஆதாயத்தை நான் ஏன் இச்சிக்கணும்? நான் இழிவானதை நான் பார்க்கணும். மோசைக்கு அந்த போஸ்டிங்னா அது மோசையோட இருக்கட்டும், ஆரோனுக்கு ஆசீர்வாதம் இருக்கட்டும், எனக்கு தீர்க்க இருந்துட்டு போறேன்னு. இன்னைக்கு எல்லாமே எனக்கு தான் வேணும், எல்லாமே எனக்கு தான் வேணும்னு எதிர்த்து நின்று எதிர்த்து நின்று எதிர்த்து நின்று எல்லாவற்றையும் இழந்தவர்களா இருக்கிறோம். தயவு செஞ்சு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு எல்லாமே வேணும் எல்லாமே வேணும் எல்லாமே வேணும்னு சொல்லாம எல்லாவற்றையும் விட்டுட்டு எனக்கு கொடுத்தவைகள் போதும், எனக்கு கொடுத்தவைகள் போதும் என்று நான் தொடர்ந்து கர்த்தருக்காக ஓடுவேன் என்றால் கர்த்தனை ஆசீர்வதிப்பார். நான் கர்த்தரை அடிக்கப்படணும்னு அவசியம் இல்லை, என்னை கர்த்தரை அடிக்கணும்னு அவசியம் இல்லை.
நான் அடிக்கப்படாமல் இருப்பதற்கு நான் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கணும். எதிர்த்து நிற்கிறவனாய் அல்ல, ஒத்துழைக்கிறவனாய் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்ப இரண்டாவது, எதிர்த்து நின்ற மீரியாம் தேவனால் அடிக்கப்பட்டார். ஜனங்கள் மத்தியில் சாட்சியை இழந்தார். அப்ப நம்ம சாட்சி இழக்க என்ன காரணம்? எதிர்த்து நிற்பதுதான் காரணம். எதிர்த்து நிற்பதனால ஆசீர்வாதத்தை வீணாக்கி விடுகிறோம். ஆமென். மூன்றாவது வாசிக்கலாம். அதே என்னாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதன் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. என்னாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதன் 3வது வசனம். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்கள் நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லோரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறார், இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றான். இங்க ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் சபையோடு அன்பாக இருக்கிறார், நீங்கள் ஏன் சபையை கடினமான பார்வையில் பார்க்குறீங்கன்னு சொல்லி அங்க ஒரு வார்த்தை கேட்கறது யாருன்னா கோராகு. இந்த வார்த்தை கேட்கிறான். அங்க கோராகு என்பவன் யாருக்கு விரோதமா எழும்பி நிற்கிறான்? ஆசரிப்பு ஊழியத்துக்கு விரோதமா எழும்பி நிற்கிறான். இந்த ஆசரிப்பு ஊழியம் ஸ்தோத்திரம் ஆரோனுக்கு தேவன் கொடுத்த ஊழியம். அந்த ஊழியத்துல இப்ப லேவியின் குமாரனா இருக்கக்கூடிய அந்த கோராகு என்ன பண்றான்? ஆரோன் மட்டும்தான் தூபம் காட்டணுமா? ஆரோன் தூபம் போட்டா மட்டும்தான் தேவன் பேசுவாரா? ஏன் நாங்களும் ரொட்டேஷன்ல வரக்கூடாதா கேட்கிறான். இப்ப இந்த பிரச்சனை வரும்பொழுது இந்த பிரச்சனைக்கு மோசே ஒரு பதில் சொல்ல. என்ன பதில் சொல்றாருன்னா, ஸ்தோத்திரம் கோராக பார்த்து, கோராகே நீ ஒரு 50 தூபத்தை எடுத்துக்கொண்டு அதில் நெருப்ப மூட்டி நீ தேவ சமூகத்துக்கு நாளைக்கு நேரத்துக்கு வா. இங்கிட்ட ஆரோனை பார்த்து சொல்றாரு, ஆரோனே நீ ஒரு 50 தூபத்தை தூக்கிக்கிட்டு நீ இந்த இடத்துக்கு வா. யாரை கர்த்தர் மகிமைப்படுத்துற நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் நடக்குது. மோசே இந்த விஷயத்தை குறித்து தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஒரு வார்த்தை கடினமா வருது. மோசேயே அந்த கோராகு அவனோடு இருக்கிற அத்தனை பேரையும் நான் பூமியில் என்ன பண்ண போறேன்? நான் பூமியை பிளந்து நான் அவரை அமுக்க போறேன், நீ எல்லாரையும் நவுற சொல்லு அப்படின்னு சொல்றப்ப மோசே சொல்றார், ஆண்டவரே அப்படி செய்து விடாதீர்கள். அவர்கள் ஏதோ புத்தி இனமான காரியத்தினால் எதிர்த்து நின்று விட்டார்கள். ஒருவன் செய்த தவறினால் ஏன் ஒரு கோத்திரம் அழிக்கப்பட வேண்டும்? நல்லா கவனிக்கணும். கோராகு என்கிற ஒருவன் எதிர்த்து நிற்பதனால ஒரு கோத்திரம் அழிக்கப்படும் சொன்னா ஏன் ஆண்டவர்னு சொல்லி கேட்கும் பொழுது, அதனால அந்த எதிர்த்து நின்றவனை மாத்திரம் நீங்க இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உடனே மோசே வேகமா ஓடி போய் கோராகின் பிள்ளைகளை எல்லாம் காப்பாற்றி கோராகின் அந்த சந்ததியெல்லாம் பிடிச்சு எடுத்துக்கொண்டு ஓரமா வச்சுட்டு அந்த எதிர்த்து நின்ற அந்த சிலரை மட்டும் வைக்கிறான். அந்த இடத்துல சிலரை மட்டும் வைத்து விட்டு தேவ கோபம் வெளிப்படுது. அவர்கள் பூமி பிளந்து அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். அப்ப தேவன் விரோதமாக தேவன் கொடுக்காத ஒரு காரியத்தோடு நான் போட்டி போடுவேன் என்றால், எனக்கு கொடுக்காத ஒன்றுக்காக நான் எதிர்த்து நிற்கக்கூடாது. ஆசரிப்பு ஊழியம், கூடாரத்தில் தூபம் போடுவது, அது ஆரோனுக்கு கொடுக்கப்பட்டது. எனக்கு கொடுக்கப்படாத ஒன்றுக்காக நான் ஒரு நாளும் எதிர்த்து நிற்கக்கூடாது. எனக்கு கொடுக்கப்படாத ஒன்றுக்காக நான் என்றைக்கும் எதிர்த்து நிற்க கூடாது. எனக்கு கொடுத்தவைக்காக நான் ஸ்தோத்திரம் செய்யணும். எனக்கு கொடுக்காதவைகளுக்காக நான் ஒரு நாளும் போட்டி போடக்கூடாது. புதிய வருஷத்துல போட்டி போடக்கூடாது. அவனுக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் கொடுத்தார், எனக்கு ஏன் கொடுக்கல? அப்படிப்பட்ட போட்டிகள் வரக்கூடாது. போட்டிகள் வராதபடி இணைந்து செயல்படும். அப்ப எதிர்த்து நின்றபடியினால் பூமி பிளந்தது. கோராகு உள்ளே இறங்கினார். கர்த்தர் ஒரு கிருபை வைத்திருக்கிறார். என்ன கிருபை தெரியுமா? எதிர்த்து நிற்கிறவர்கள் சரண்டர் ஆனாங்கன்னா கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்துவார். எதிர்த்து நின்றவர்கள் தான், பூமி பிளந்து உள்ள போனவங்க தான், நெத்தியில் குஷ்டரோகம் வாங்கினவங்க தான். ஆனா ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுக்கும் பொழுது எலியாவை பார்த்து ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுவார், எலியாவே ஆகாப்ப பார்த்தாயா? அவன் எப்படி தனக்கு கீழ்ப்படுகிறான்னு பார்த்தாயா? ஆகாப் எப்படிப்பட்டவன்? விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவன். ஆகாப் எப்படிப்பட்டவன்? 850 திருவசை வைத்திருந்தவன். இந்த ஆகாப் எப்படிப்பட்டவன்? மற்றவருடைய நிலத்தை அபகரிக்கக்கூடியவன். ஆனா அந்த ஆகாப்
எல்லாவற்றையும் விட்டு தன்னை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, ஆகாப்பை கவனித்தாயா? அவன் தன்னை எப்படி தாழ்த்துகிறான் என்பதை நீ கவனித்தாயா? அதுதான் தேவன் விரும்புகிறார். எதிர்த்து நின்றது உண்மைதான் ஆண்டவரே, நான் இப்பொழுது என்னை தாழ்த்த விரும்புகிறேன், என்னை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன், என்னை கீழ்ப்படுத்த விரும்புகிறேன்னு சொல்லி யார் இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போறோம்? அப்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட கோராகுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார். என்னன்னா, ஸ்தோத்திரம், 1 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பார்க்கிறப்ப கோராகின் பிள்ளைகளை ஆலயத்தின் காவலர்களாய் அங்க நியமிக்கப்பட்டார்கள். கோராகின் பிள்ளைகள் ஆலயத்தின் காவலர்களாக நியமிக்கப்பட்டார்கள். கோராகின் பிள்ளைகள் சங்கீதம் 42, 44, 45, 46, 47, 48, 49, 85, 87, 88ன்னு சொல்லி கிட்டத்தட்ட மொத்தம் 10 சங்கீதங்கள் கோராகால் ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதமா இருக்கு. அப்ப நாம் மீண்டும் தேவ சமூகத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், மீண்டும் கர்த்தர் நம்மை தம்மோடு இணைத்து கொள்ள போதுமானவர். கோராகு துரோகிதான், ஆனால் அவர்கள் பிள்ளைகள் ஒப்புரவாக வந்தார்கள். அவர்கள் தேவனிடத்தில் கோபப்படவில்லை. என் தகப்பனை கொன்ற தேவன் எனக்கு தேவன் அல்லன்னு சொல்லல. என் தகப்பன் செய்தது தவறு, எவன் ஒருவன் எதிர்த்து நிற்பது தவறு என்று புரிந்து அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து அதற்கு தன்னை கீழ்ப்படுத்தி அதை அவன் மறந்து மீண்டுமா இணங்க விரும்புகிறானோ அவனை கர்த்தர் கரத்தில் எடுத்து பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். தேவ கரத்தில் நான் பயன்பட வேண்டும் என்றால், நான் எதிர்த்து நின்ற காலத்துக்காக இன்றைக்கு நான் மன்னிப்பு கேட்கணும். வருகிற வருஷத்துல நான் ஆசீர்வதிக்கப்படணும்னா, நான் பயன்படுத்தப்படணும் அப்படின்னா, இந்த வருஷத்தில் நான் எதற்காக எதிர்த்து நின்றேனோ, எதிர்த்து நின்ற அனைத்து காரியத்துக்காக மன்னிப்பு விடுங்க தேவ சமூகத்தில். முடிந்தால் அந்த நபரிடத்தில் போய் மன்னிப்பு கேளுங்க. நான் உனக்கு விரோதமா எதிர்த்து நின்றது தவறு, நான் உனக்கு விரோதமா எதிர்த்து நின்றது தவறு, நான் விட்டு கொடுத்துருக்கணும், நான் விட்டு கொடுக்கல, எனக்கு கொடுக்கப்படாத ஒன்றுக்காக நான் வந்து போட்டி போட்டது என் தவறு, உனக்கு கொடுத்த பங்கு நான் ஏன் அதை அபகரிக்கணும், அது என் தவறு, மன்னிங்க, மன்னிப்பு கேளுங்க. அப்ப ஸ்தோத்திரம், சேர்த்து வைக்க ஆசைப்பட்டு எதிர்த்து நின்று மன்னாவை பொறுக்கியதால் அது நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. பதவி ஆசை வந்து எதிர்த்து நின்றதால எனக்கு வியாதி வந்துச்சு. எனக்கு கொடுக்கப்படாத ஒன்று எனக்கு வேண்டும் என்று நான் முறையிட்டு எதிர்த்து நின்றதால நான் பூமியினால் விழுங்கப்பட்டேன். அப்ப எனக்கு உரியதை கர்த்தர் எனக்கு கொடுக்கும் பொழுது, எனக்கு கொடுக்கப்படாத ஒன்றுக்காக நான் யாரிடத்திலும் போட்டி போட மாட்டேன், நான் யாரிடத்திலும் எதிர்த்து நிற்க மாட்டேன், நான் எந்த கர்த்தரையும் மிஞ்சி செய்ய மாட்டேன்னு சொல்லி தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. ஆவியானவரே, எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நாங்கள் ஒரு நாளும் எதிர்த்து நின்று ஆசீர்வாதத்தை வீணாக்காதவர்களாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நாங்கள் எதிர்த்து நின்று ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை வீணாக்க விரும்பல. எஸ், ஆவியானவரை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் சேர்த்து வைத்து அது யாருக்கும் பிரயோஜனப்படாமல் அது பூச்சியும் நாற்றமும் எடுத்து கெட்டு போவதை விட அது மற்றவர்கள் பயன்படும்படிக்கு நாங்கள் அதை எதிர்த்து போய் எடுக்கலப்பா. தேவ வார்த்தையை எதிர்த்து நாங்கள் அதை போய் எடுக்கல, அது இருக்கட்டும். ஆண்டவரே, தன் சகோதரனை வளர்த்த மீரியாம் மீண்டும் தன் சகோதரனுக்கு முறையிட்டு உன்னோடுதான் கர்த்தர் பேசுவாரான்னு சொன்னாங்கல்ல, நாங்கள் அந்த மாதிரி முறையிடலப்பா. எங்களால் வளர்க்கப்பட்டவர்கள் தேவனால் பயன்படுத்தப்படும் பொழுது நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். என்னால் சபை கலைத்து கொண்டு வரப்பட்டவன் தேவனுக்காக பயன்படும் பொழுது நான் சந்தோஷப்படுறேன்ப்பா. எனக்கு பின்பு ரட்சிக்கப்பட்டவன் இன்றைக்கு தேவனுக்காக பயன்படும் பொழுது நான் சந்தோஷப்படுறேன்ப்பா. எனக்கு கொடுத்த ஊழியத்தை மாத்திரம் செய்கிறேன், எனக்கு கொடுத்த இடத்துல மாத்திரம் இருக்கிறேன். என் தம்பியோட உயர்வை பார்த்து நான் பொறாமப்பட மாட்டேன், என் அண்ணனோட உயர்வை பார்த்து நான் பொறாமப்பட மாட்டேன், என்னை சுற்றி இருக்கிற உயர்வை பார்த்து நான் பொறாமப்பட மாட்டேன். எனக்கு கொடுத்ததை மாத்திரம் நான் வைத்து சந்தோஷமா இருப்பேன். எதிர்த்து நிற்க மாட்டேன், எதிர்த்து நிற்க மாட்டேன். எஸ், அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஒரு நாளும் எதிர்த்து நிற்காதபடிக்கு
குடும்பத்தில், சபையில், தேவனுக்கு முன்பாக, ஊழியக்காரனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்காதபடிக்கு கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கையை வாழ 2026 நாங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்க, எதிர்த்து நிற்கிறவர்களாய் அல்ல, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.